வணக்கம் அண்ட் வெல்கம். நாங்கள் சக்கரையா பேசுகிறேன். வெல்கம் டு பிசி சேனல். எபிசோட் நம்பர் 5. பிரதாப் வீட்டுக்கு வந்தவனே கௌரிக்கு ஹேய் ஐம் ரீச் த ஹோம் அப்படின்னு மெசேஜ் பண்ணான். ஓகே அப்படின்னு கௌரியும் பதிலுக்கு மெசேஜ் பண்ணான். பிரதாப் அடுத்த மெசேஜுக்கு வெயிட் பண்ணான். ஆனால் கௌரி கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இவனே மறுபடியும் ஆரம்பித்தான். ஏய் சாப்பிட்டியா அப்படின்னு மெசேஜ் போட்டான். அதுக்கு வெறும் மெசேஜ் வந்தது. என்ன இவ நல்லா பேசியிருந்தா இப்போ திடீர்னு ரொம்ப கம்மியாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் கொஞ்சம் டவுட் பட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஏய் ஹாய் அண்ணா அப்படின்னு மெசேஜ் வந்தது. ஏய் என்ன மறுபடியும் அண்ணான்னு சொல்கிற அப்படின்னு பிரதாப் கேட்டான். இல்லைண்ணா நான் கௌரி பேசலை, கௌரியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேசினான். கௌரியோட ஃப்ரெண்டா, யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் கேட்டான். அண்ணா நான் கௌரியோட கிளாஸ்மேட் பையன் பேசுகிறேன், நான் கௌரியோட ஃப்ரெண்டு. ஏய் நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் கேட்டான். இல்லைண்ணா கௌரியோட ஐடியை நானும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பையனும் சொன்னான். என்னடா இது, இவளோட ஐடியை அந்த பையன் யூஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் யோசித்தான். ஓகே சரி இவன்கிட்டயாச்சும் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணா நீங்கள் ரொம்ப போர் அடிக்கிற மாரி பேசுகிறீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னான். உன்கிட்ட நான் இப்படா இன்ட்ரெஸ்டாக பேசுறது அப்படின்னு பிரதாப் யோசித்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே இன்ஸ்டா ஐடியை கௌரி பிளாக் பண்ணான். என்னடா இவ என்னோட ஐடியை பிளாக் பண்ணிட்டா, நான் என்ன தப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் யோசிச்சுன்னு உக்காந்துருந்தான். பிரதாப் அதுக்கப்புறம் கௌரிக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணான். ஏய் எதுக்கு இன்ஸ்டால என்ன பிளாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் கேட்டான். கௌரி நான் பிளாக் பண்ணலை, என் ஃப்ரெண்டு தான் உன்னை பிளாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி சொன்னான். உன் ஃப்ரெண்டு எதுக்கு என்ன பிளாக் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் கேட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே பிரதாப்புக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. உன் ஃப்ரெண்டு என்னை எதுக்கு முதல்ல பிளாக் பண்ணான், அவன் என்னை பிளாக் பண்ணுறதுக்கு அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் கேட்டான். இது நான் அவன்கிட்ட கேட்டால் சண்டையாகும், அதனால் இது கேட்க வேணாம், அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கௌரி சொன்னான். இதை நான் எப்படி விட முடியும், நீ என்னோட மாமா பொண்ணு, உன்கிட்ட பேசுறதுனால அவனுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் கேட்டான். அதுக்கு கௌரி எனக்கு தெரியல, அவன் தான் பிளாக் பண்ணான், என்னோட ஐடியை அவனும் யூஸ் பண்ணுறான், அதே போல் என் ஐடியை என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌரி சொன்னான். நீ இப்போ அவன்கிட்ட கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் ரொம்ப கோபமாக கேட்டான். இல்லை என்னால் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி கௌரி சொன்னான். இனிமேல் நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் கோச்சிக்கிட்டு கௌரி கிட்ட பேசாமலே விட்டுட்டான்.